அன்றைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்றைக்கி அவரோட நக்கலான கமெண்ட் இருந்தது. அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாகிருக்க முடியாது. ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாமல் தான் வந்து படத்தில் நடித்த மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க. ரஜினிகாந்துக்கு தலித் அரசியல் பற்றி தெரியாமலேயே ரஞ்சித் இயக்க கபாலி மற்றும் காலா படங்களை நடித்தார் என்று கூறிய போது பா ரஞ்சித் சிரித்து ரசித்தது சர்ச்சையானது. அதற்கு விளக்கம் கொடுத்தாலாவது பிரச்சனை முடிந்திருக்கும். ஆனால் ரஞ்சித்தோ சிரிச்சதுக்கே பல அர்த்தங்களை கண்டுபிடிச்சு மக்கள் நம்மள வைரலாக்கிட்டாங்களே, அப்ப நம்ம சிரிப்புக்கு பவர் இருக்குன்னு மனுஷன் சொன்னாலும் சொன்னாரு. ரஜினி ரசிகர்களை அது மேலும் உசுப்பேத்தி விட்டு பிரச்சனையை பெருசாகிடுச்சு. பா ரஞ்சித் நன்றி கேட்ட மனுஷன் அப்படின்னு ஏகத்துக்கும் பொழந்து கட்டுறாங்க. ஏன்னா அட்டகத்தி மெட்ராஸ்னு 2 படங்கள் மட்டுமே இயக்கிய பா ரஞ்சித்தை நம்பி கபாலி படம் 300 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு ரஞ்சித்தை உச்சத்துல நிறுத்துச்சு. ஆனா காலா படம் நஷ்டத்தை கொடுத்ததால அடுத்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு ரஜினி கொடுக்கல. அந்த காண்டில தான் ரஜினி சிரிச்சார் அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரஞ்சித் என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி இப்ப திட்டி வந்தாங்க. இது தொடர்பாக நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இயக்குனர் மோகன்ஜி கூறியதுதான் தற்போது புகைகிறது. பழைய வண்ணாரப்பேட்டை படத்தில் என்னை இயக்குநராக அறிமுகப்படுத்திய நடிகர் ரிச்சர்ட் திரௌபதி படத்தை நான் இயக்கும்போது ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தார். அதற்காக ஒவ்வொரு மேடையிலும் நான் நன்றி கூற மறப்பதில்லை. ஆனால் ரஞ்சித் ரஜினி சாரால பெரிய இயக்குனர் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். அதை மறந்துவிட்டு அவரை போய் நக்கல் பண்ணலாமா? கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்கா என மோகன்ஜி ஏகத்துக்கும் ரஞ்சித்தை தாளித்திருக்கிறார். மேலும் ரஜினி சாரை தமிழ்நாட்டில் பிடிக்காத ஆளே இல்லை. ஆனால் சமீப காலமாக அவரை வைத்து ஏகப்பட்ட ட்ரோல்கள் வர யார் காரணம் என தெரியுமா? அவர் ஒரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி. அவரை போய் கிண்டல் பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க என பா ரஞ்சித்துக்கு டோஸ் விட்டு இருக்கிறார் மோகன்ஜி. எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. இந்த சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது. அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும்.